நல்ல பாம்பு கடிச்சது. இது வரையும் அழுகி போனதுனால எடுத்துட்டாங்க. நானும் அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணதுனால இது வரையும் அழுகி போயிடுச்சு. அதனால கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், டைட்டாக கட்டாதீங்க. இந்த கையில் கடிச்சிடுச்சு, நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டலாம். ஆனால் எப்படி கட்டணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இந்த 2 இடத்துல கட்டக்கூடாது, இந்த மசில்ஸ் எல்லாம் கட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏன் கட்டணும்னு காரணம் என்னன்னா ஒரு எலும்பு இருக்கும், இந்த டபுள் எலும்பு இருக்கும். இல்லை நான் இருக்குமா தான் கட்டிட்டு போவேன், என்னோட விஷம் மேலே ஏறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் நார்மல் நிலைமைக்கு வெளியில் வரும்போது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். பாம்பு ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழாது. 20 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணும் ஒரு பாம்பினம். ஏன்னா உணவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ட்ராவல் பண்ணால் தான் உணவு கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நல்ல பாம்புல இருந்து தான் ஒரு கல் ஒன்று எடுக்கிறாங்க, மாணிக்க கல்லுன்னு. அதை எடுத்துகிட்டா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலான்றாங்க. அது மாதிரிலாம் மாணிக்க கல்லுலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 3 பேர் கோடீஸ்வரன் தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா என்னோட ஒரு 315 பேர் இருக்காங்க எங்கள் இருளல் கம்யூனிட்டி, எல்லாருமே கோடீஸ்வரன் தான். யாரும் அந்த வேலையை அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. எல்லாமே பாம்பை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. புரியுதுங்களா? பாம்பு கிட்டே இருந்து மாணிக்க கல் வரல, பாம்பு கிட்ட போனால் கடி ஒன்று தான் நிச்சயம். புரியுதுங்களா? மாணிக்க கல் உற்பத்தி பண்ணுறதுக்கு அது கம்பெனி வச்சுட்டு இல்லைங்களே. புரியுதுங்களா? விஷத்தை வச்சுட்டு இருக்கு. இது பாம்போட ஸ்கின்னு. இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பாம்பு சட்டை உரிக்கும். இதுக்கும் நிறைய கதை இருக்குது. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு தான் சட்டை உரிக்கும். அமாவாசை பௌர்ணமிலாம் ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் அதோட ஃப்ரெண்ட் ஆகிடும். இதை வச்சே பிஸ்னஸ் பண்ணுவேன் நான் பாம்பு. புரியுதுங்களா? அதெல்லாம் செய்ய முடியாது. எப்போ உரிச்சது? இது வந்து ஒரு மாதம் ஆகுது சார். 1 மாதம் ஆனது. இன்னும் அந்த ஸ்கின் அப்படியே தான் சார் இருக்கும். எப்போ மக்கிடும்? இது வந்து ஒரு 3-4 மாதம் ஆகினா தான் மக்கும். 4 மாதம் வரைக்கும் இப்படியே இருக்கும். ஆமாம், அப்படியே தான் இருக்கும். அது நம்ம பராமரிப்பு பண்ணணும்னு 1 வருஷம் கூட அப்படியே வச்சிருக்கலாம் சார். இது ஏதாவது சேல் பண்ணுறாங்க? இது எதுவும் சேல் கிடையாது சார். இது வந்து லேயர்ஸ் தான் மேலே இருக்குது. இந்த பாம்பு அடிச்சுட்டு தான் அந்த பெல்ட்டு மணி பர்ஸ் எல்லாம் செய்ய முடியும். ஓகே, அதுதான் ஒரிஜினல் ஸ்கின். இது அது மேலே இருக்கிற லேயர்ஸ் தான். இது யூஸ் கிடையாது. இந்த கையில் கடிச்சிடுச்சு, நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டலாம். ஆனால் எப்படி கட்டணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இந்த 2 இடத்துல கட்டக்கூடாது, இந்த மசில்ஸ் எல்லாம் கட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏன் கட்டணும்னு காரணம் என்னன்னா ஒரு எலும்பு இருக்கும், இந்த டபுள் எலும்பு இருக்கும். இல்லை நான் இருக்குமா தான் கட்டிட்டு போவேன், என்னோட விஷம் மேலே ஏறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் நார்மல் நிலைமைக்கு வெளியில் வரும்போது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இது பாம்பு கடிச்சா அடையாளமாக இருக்கும். நல்ல பாம்பு கடிச்சது. இது வரையும் அழுகி போனதுனால எடுத்துட்டாங்க. நானும் அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணதுனால இது வரையும் அழுகி போயிடுச்சு. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.